முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏனென்றால் இந்த பதிவு தைப்பூசம் பற்றியது. இந்த வீடியோ முருக பக்தர்களுக்கு மற்றும் அனைவருக்கும் சமர்ப்பணம். தைப்பூசம் என்பது தமிழ் கடவுளான முருகனை தமிழர்கள் வணங்கி கொண்டாடும் ஒரு திருவிழாகும். தமிழகம் மட்டுமின்றி இந்தியாவின் ஒரு சில பகுதிகளில் தைப்பூசம் கொண்டாடப்படும். சிவபெருமானின் பிள்ளையை நாம் தமிழகத்தில் முருகன் என்று அழைக்கிறோம். வட இந்தியாவில் கார்த்திகேயா என்று அழைக்கின்றனர். கடல் கடந்தும் தைப்பூச திருவிழா கொண்டாடப்படுகிறது. சிங்கப்பூரிலும் மலேசியாவிலும் தைப்பூசம் கொண்டாடப்படுகிறது. தை மாதத்தில் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒன்றாக வரும் நாள்தான் தைப்பூசம். சூரபத்மனை வதம் செய்த முருகப்பெருமானை போற்றும் வகையில் தைப்பூச திருவிழா பல நூறு ஆண்டுகளாக கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி தமிழகத்தின் ஆறுபடை வீடுகளான மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில், திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில், பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில், தஞ்சை சுவாமிநாத சுவாமி திருக்கோயில், திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில், மதுரை பழமுதிர்ச்சோலை முருகன் திருக்கோயில் மற்றும் ஏராளமான முருகன் கோயில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது. இந்த நன்னாளில் முருக பக்தர்கள் முருக கோயில்களை நோக்கி பாத யாத்திரை செல்வர். பல பக்தர்கள் பால்குடம் எடுத்து காவடி தூக்கி அலகு குத்தி தீ மிதித்து முருகனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்துவர். இதற்காக முருக பக்தர்கள் விரதம் இருப்பதும் உண்டு. தமிழகத்தில் தைப்பூசத்திற்கு விடுமுறையும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தைப்பூசம் வரலாறு. இந்து மத சாஸ்திரங்களின்படி முருகர் சூரபத்மன் என்ற கொடூரமான அரக்கனுடன் போர் செய்தார். இதற்கு பின்னணியும் உண்டு. 3 பிசாசுகள் உலகை இரக்கமின்றி துன்புறுத்தி கொண்டிருந்தன. இதற்கு முடிவு கட்ட சிவபெருமானின் ஆற்றலை கொண்ட முருகபெருமான் தனது தாய் பார்வதி தேவியிடமிருந்து வேல் ஒன்றை பெற்றார். அந்த வேல் தீமையை வெல்லும் சக்தியை உள்ளடக்கியது. போர்க்களத்தில் முருகர் சூரபத்மனை வேலால் குத்தி வதம் செய்தார். இவ்வாறாக அசுரனை ஒழித்து உலகத்தில் அமைதி நிலைநாட்டப்பட்டது. அன்று முதல் தைப்பூசம் கொண்டாடப்படுகிறது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த பதிவை கேட்ட முருக பக்தர்கள் மற்றும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.